ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மம்முச்சலா யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு none other than மீஷோ ஹால் வீடியோ தான். எப்பவும் போல இன்னைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வாங்க ஒன்றை ஒன்னா அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பார்த்துடலாம். எல்லாத்தோட பையிங் லிங்க்கும் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா விஸ்லிஸ்ட்ல போட்டு வச்சு ஆஃபர்ல யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எப்போ சொல்ற மாதிரி தான். என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை சேவ் பண்ணி வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மறக்காம நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, எப்பவும் போலதான் எல்லாத்தையும் கட்டப்பையில போட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 அப்புறம் இது வந்து பிளிப்கார்ட்டோடது. இதுவும் சேர்த்து பாத்திரலாம். ஓகே, ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். அவ்வளவுதாங்க, இதுக்கு மேல கட்டப்பை காலி தான். ஓகே, ஆஹா, எப்பவும் போல கட்டுற மறந்துட்டு வந்துட்டேன். ஓகே, இங்கே கத்திரி இருக்கு, அதையே பார்த்துக்கலாம். ஓகே, டன். ஃபர்ஸ்ட் ஒன்னா என்ன, மங்களகரமா கோலத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற இந்த கோலம் பிளவுஸ் தான். நிறைய சாரிக்கு மேட்ச் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2-3 சாரிக்கெல்லாம். சரி, இந்த வாட்டி தரலாம் சொல்லிட்டு ஒரு மெஜந்தா கலர்ல எடுத்திருக்கேன். இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரியில ஜரி, ஃபுல் ஜரி சில்க் காட்டன் வருது பாருங்க. க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன். இங்க வருங்க, ஸ்லீவ் தான் இதுல ஹைலைட்டா. சூப்பரான ஒரு கோலம் போட்டு கீழே பார்டர் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் நெக் வந்துடும். அப்புறம் பேக் நெக் செம்ம கிராண்டா இருக்கு. ஆக்சுவலா நம்ம பட்டு சாரியில இதே மாதிரி ஒர்க் பண்ணி நான் நிறைய இன்ஸ்டா பேஜ்ல எல்லாம் பாத்திருக்கேன். இது பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த பார்டர் கோலம் எல்லாம் செம்மையா இருக்குல்ல, நம்மளுக்கு செம்ம சூப்பரா வந்திருக்கு அவுட்கம். ஸோ நம்ம இதுல கூட பண்ணலாம், கிளிட்டர் இதுல ப்ளூ இதுலயும் கூட பண்ணலாம். பட் இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரிங்கிறனால ஜரியிலேயே வந்திருக்கு. செம்ம சூப்பரான ஃபினிஷிங் இருக்கு. இதுல நிறைய கலர்ஸ், ஒரு 6-7 கலர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருந்தது. குவாலிட்டி வைஸ், ரேட் வைஸ் செம்ம அஃபோர்டபுள் ரேட்டு. 270 சம்திங் தான், அந்த ரேஞ்சில தான் இருந்தது. சரியா தெரியல, நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க. செம்ம வர்த்துன்னு சொல்லுது. இதுல நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. நானே ஒரு 3-4 கலர் எடுத்துட்டேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்திரலாமா? நெக்ஸ்ட் ஒன்னும் ஒரு பிளவுஸ் பீஸே பாத்திரலாம். இது ஆக்சுவலா ஒரு ஆஃபர்ல எடுத்தேன். டக்குன்னு டைமிங் ஓடிட்டு இருக்கும், நான் எடுப்பேன்னு சொல்லுவேன்ல, அதே இதுலதான் எடுத்தேன். பாத்திரலாமா? நல்லா கிராண்டா இருந்தது. சரி சொல்லிட்டு ப்ளூட் ஒர்க் மாதிரியே இருக்கும், ஆரி ஒர்க் மாதிரியே இருந்தது. ஒரு நல்ல ஒரு ராயல் ப்ளூ மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணிக்கலாம். வர இந்த இதுக்கெல்லாம், அந்த ஓணம் சாரிக்கெல்லாமும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். நெக் தாங்க செம்ம. வருங்க, செம்மையா இருக்கு. பாட்னிக்கு அழகா இருக்குல்ல. இது ஸ்லீவ், ஹைலைட்டே ஸ்லீவ் தான். ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த டிசைனுக்கே கொடுக்கலாம் நம்ம ஹேங்கிங்க்கு பைசா வசூலுங்கிற மாதிரி டிசைன். ஸ்லீவ் தான் இதுக்கு வந்து ஹைலைட்டே, வந்து ஸ்லீவ் தான். செம்ம சூப்பரா இங்க பாருங்க, ஹேங்கிங்கோட கொடுத்துட்டாங்க. அதுவும் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல. உங்களுக்கு எப்பவும் போல ஸ்ட்ரைட்டாவும் இல்லாம ஸ்காலப்பிங்கும் இல்லாம இந்த மாதிரி இங்க பாருங்க, என்னமோ அந்த ஸ்டெப்ஸ், அசெண்டிங் ஆர்டர் டிஸ்டிங் ஆர்டர் நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலயும் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக் பேட்டர்னா இருந்தது. பாக்குறதுக்கு ப்ரூச் ஒர்க் மாதிரி இருந்தது. செம்ம கிராண்டா இருக்குது. அதுவும் வேர் பண்ணி அந்த மாடல் போட்டிருந்தாங்க. செம்ம சூப்பரா இருந்தது. இது எல்லா வித இதுக்கும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். பிங்க் கலர் சாரி, ஆரஞ்சு, கிரீனுக்கு, அப்புறம் அந்த எப்பவும் போல பீச், அந்த கோல்டன் கலர் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். செம்ம சூப்பரா இருக்கு. அது அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்கினேன். இந்த ரேஞ்சுக்கு சத்தியமா முடியவே முடியாது. அவ்வளவு சூப்பரான ரேட்ல வாங்கினேன். வர்த் பையிங்னு சொல்லுவேன். சரி, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்திரலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்துக்கலாம். ஜுவல்லரி நினைக்கிறேன், ஐ திங்க். சாரி இப்படி பாக்ஸ் வந்தோடனே நான் ஜுவல்லரி நினைச்சேன். இது வந்து லிப் கிளாஸ். நம்ம இந்த ஷேடு போடுவோம் இல்லையா, மேட் பினிஷ் போடுறப்போ ஒரு சில நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லா நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனா பட் கலர் நம்மளுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆல்ரெடி க்ளோவா தான் இருக்கு, இருந்தாலும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஒரு ஆரஞ்சு டேஸ்ட் தெரியுதா? டேஸ்டா இருக்கு. இது வந்து நான் டிரான்ஸ்பரபிள் தான் சொல்லியிருக்காங்க. சரி, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பையிங் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துறேன், வேணும்னா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான். பிலோ 200 தான். ஒரு 150 130 அந்த ரேஞ்சில தான் வாங்கினேன். சூப்பரா இருக்கு.
நல்லா இருக்கு. நல்ல டார்க் கலர்ல நம்ம போட்டுட்டு காமிக்கல. வேற ஏதாச்சும் இந்த ஷேடு சரி நான் போட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் டிரான்ஸ்பரபிள் தான், கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். சரி நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலா இந்த மாதிரி பாக்ஸ் வந்தாலே நம்ம ஜுவல்லரின்னு தான் நினைச்சிருவோம். இந்த பேங்கிள் வந்து நம்ம சைஸுக்கு அவைலபிள் ஆகுறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வாவ், சூப்பரா இருக்கு. நான் எதிர்பார்த்த மாடலே கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த சலங்க வச்ச மாதிரி இருந்தது, பட் இது வந்து வெறும் பால். தெரியுதா உங்களுக்கு? வெறும் பால், சத்தம் வராது. நம்ம ரெயின் டிராப் கூட சேர்த்து மிங்கிள் பண்ணி போடுறதுக்காக. சைஸ் தான் நம்மளுக்கு பெரிய இஷ்யூவே, சைஸ் தான். பார்க்கலாம். கையை கொஞ்சம், கையை காலு மெயினா வாய். வா உள்ள போயிடுச்சு. இது வந்து ரெயின் டிராப் கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். காஷ்மீரி, அங்க கங்கூருன்னா பேங்கிள் சூப்பரா இருக்கு. சவுண்ட் இது அவ்வளவா வராது, வெறும் பால்ஸுங்கனால. இது வந்து வெறும் பால் தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வராது, என்னது அந்த சலங்க மாதிரி சவுண்ட் எல்லாம் வராது. இந்த நம்ம சலங்கல் எல்லாம் இருக்கும்ல, கல் அந்த மாதிரி இருக்காது. சூப்பரா இருக்கு. ஓகே, எனக்கு சைஸ் கிடைச்சது, அதுவே பெரிய விஷயம். ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்திரலாமா? நெக்ஸ்ட் ஒன் இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நானே. ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி இது வாங்கணும், பட் அது யூஸ் பண்ணல. என்னன்னா அது ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால அது எங்க போச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆர்டர் போட்டு வாங்க. நிறைய ரீல் எல்லாம் சொன்னாங்க. இதே இந்த ஷாம்பு சோப் இது ஒரு மாதிரியா தான் இருக்கு. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நேச்சுரல் தான் சொல்றாங்க. நம்ம எப்பவும் போல ஷாம்பு வாஷ் பண்ற மாதிரியும் சோப்பா யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இன்ஸ்டா ரீல்ல ஃபீட்ல வந்துகிட்டே இருந்தது. சரி ஒண்ணுதான், ஆல்ரெடி நம்ம ஒண்ணு வாங்கினது எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம், சரி இதையாச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதை எடுத்து மம்மு கை கால் மூச்சியில கழுவிட்டானு எப்படின்னு தெரியல. சரி இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் அடுத்தடுத்த வீடியோல, அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். ஓகேவா? இதுவும் ஒரு 100-113 அந்த ரேஞ்சில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் ரேட் எனக்கு தெரியல. பட் நான் ஏன் லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் தயங்கினேன்னா, ரொம்ப இப்படி இங்க பாருங்க, பிரஸ் பண்ணா கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹோம்மேடு சோப்பும் இதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாம் இருக்காது. கொஞ்சம் அதாவது நம்ம பிரஸ் பண்றப்போ கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி ஆகும். நம்ம ஹோம்மேடு சோப்பும் அந்த மாதிரி தான் ஆகும், நம்ம வீட்லயே செய்யறோம்ல, இதுவும் அந்த மாதிரி தான் இருந்துதான். சரி சீக்கிரம் இது கரைஞ்சு ஏதாச்சும் நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, பட் நிறைய ஃபீட்ல வந்ததுங்கிறக்காக மறுபடியும் ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு அப்கமிங் வீடியோஸ்ல சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தலாமா? வா, மோஸ்ட் வெயிட்டிங் சாரி. ரெண்டுமே மோஸ்ட் வெயிட்டிங் தான். இதே கலர் காம்பினேஷன்ல என்கிட்ட சாரி இருக்கு. பீகாக் இல்ல பேரட் கிரீன் வித் என்ன சொல்ற குங்கும ரோஸ். ஆல்ரெடி நான் அந்த சாரியில கூட ஒரு ரீசெண்டா இருக்கு. மை காட், இது செம்மையா இருக்குங்க. 1000க்கு மேல போட்டு எடுக்கிறமே எப்படி இருக்குன்னு இங்க பாருங்க. ஹேங்கிங் அங்க இருக்கு. சாரியும் இங்க பாருங்க, நல்லா டூயல் டோன்ல சில்க் காட்டன் மெட்டீரியல் இருக்குது. பட்டர்ஃபிளை தான் இதுல வர்றது ஃபுல்லா. அப்புறம் இது ஃபர்ஸ்டா பிளவுஸ் பாத்திரலாம். பிங்க் கலரு, அதாவது கிரீனுக்கு பிங்க் செம்ம கான்ட்ராஸ்ட். இதே கலர் கான்ட்ராஸ்ட்ல நான் என்கிட்ட சாரி இருக்கு. சரி சொல்லி எடுத்தேன். இது வந்து ஃபுல்லி ஆரி. ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பட்டர்ஃபிளை. நம்ம ஆக்சுவலா இதுல ஹேங்கிங் தொங்க விட்டுக்கலாம், செம்மையா இருக்கும். இந்த மிஷின் ஆரி தான், இங்க பாருங்க மிஷின் ஆரி தான் போட்டுருக்கு. நீட்டா இருக்கும், மிஷின் ஆரிங்கிறப்ப நீட்டா இருக்கும், நம்ம கையில போடுறத விடவும் நீட்டா இருக்கும். 2 ஸ்லீவுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்குக்கு இல்ல ஸ்லீவ் தான் ஹைலைட். இதுல செம்மையா இருக்குங்க. ஒர்க் பினிஷிங்கும் அழகா இருக்கு. இங்க பாருங்க, செம்ம சாரி பத்திரலாமா? வாவ், கலர் இதுல 2-3 கலர் எல்லாம் அவைலபிள், 3-4 கலரு. இந்த கலர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்தேன். வாவ், இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சாரி இதான் பல்லு போர்ஷன். டேசில் தாங்க வேற லெவல்ல இருக்கு. டிங் 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 அழகா இருக்கு. வாவ், செம்மைங்க. நல்லா என்ன சொல்றது, சாஃப்டா இருக்குது, லைட் வெயிட்டா இருக்கு, ரிச் லுக்கா இருக்கு சாரி. அதுவும் இந்த கலரு சான்ஸே இல்ல, பயங்கர. அதுவும் அந்த குங்கும ரோஸ் விஜிக்கு ஆல்ரெடி ஃபேவரட் கலரு. செம்மைங்க. அந்த டூயல் டோன் தெரியுது உங்களுக்கு, அந்த எல்லோ இஷ்யூம் அந்த லீஃப் கிரீன் கலரும் கலந்த மாதிரி செம்மைங்க. பக்கா ஒரு ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போல நீங்க தாராளமா. சாரி ஆல் ஓவர் பட்டர்ஃபிளை தான் பறக்குது, புட்டாஸா இருக்குது, பட்டர்ஃபிளையா இருக்குது. இதுதான் உள்ள. இது ஒரே ஒரு 1/2 மீட்டருக்கு பிளைனா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஜரி ஓவன் தான்.
தெரியுதா உங்களுக்கு? ஜரி பவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. சான்ஸே இல்ல, அடி தூள் தான். ஹாப்பி குமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி விஜி ஹாப்பி. நல்லா இருக்குங்க. வீட்டு எடுத்து கட்டுறக்கும் அழகா வரும். மெயினா ஏன்னா சொல் பேச்சு கேட்கற சாரி. வாவ். விஜி போடுற வீடியோஸ், நான் எடுத்துட்டு வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காம லைக் தான் பண்ணுங்களேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு மோட்டிவா இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு. செம்மைங்க. இந்த சாரி எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. இங்க பாருங்க, சொல் பேச்சு கேக்குது. அந்த பேண்ட் விழுந்திருக்கு. சான்ஸ் இல்லை. எல்லாருமே அதாவது ஸ்கின் டோன், எல்லா ஸ்கின் டோனுக்கும் இது சூட் ஆகும். செம்ம கிராண்டா இருக்கும். நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாவ், பட்டர்ஃப்ளை தான் இதுல. நிறைய செலர் கிட்ட நிறைய நிறைய கலர்ஸும் அவைலபிளா இருக்குது. பட் ஒரு 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 செலர் கிட்டே ஒரு 4 கலர் 5 கலர் மேக்ஸிமம், அவ்வளவுதான். நல்லா இருக்கு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். வேற லெவல் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன? அதுவும் இப்போ 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 ட்ரெண்டிங்ல இருக்கிற சாரி தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாமா? இந்த சாரிக்கு என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா நாங்க நாளைக்கு வந்து ஸ்ரீதேவி போற ஐடியால இருக்கிறோம். ஒரு எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சாரி செலக்ட் பண்றதுக்கு. நான் எல்லாம் வரமாட்டேன். இதுல வேற என் ஃப்ரெண்டு, நீங்க ஆன்லைன்ல எடுத்து பழகிட்டீங்க, அதனால உங்களுக்கு நேர்ல பார்த்தா பிடிக்காது அப்படின்னு வேற நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கா. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா நான் எப்படிங்க நேர்ல போய் வாங்குவேன் இந்த ரேட்டுக்கு? இப்போ ட்ரெண்டிங்ல இந்த சாரி தெரிக்க விடும். கலரு இது ஆக்சுவலா நம்ம பார்த்த மாதிரி ஸ்ருதிஹாசன் சாரி மாதிரி, பட் இந்த கலர் தாங்க இதுல. அதுவும் பிளவுஸ் வந்து இந்த வாடாமல்லி ரோஸ் தான் கொடுப்பாங்க, போட்டிருந்தாங்க அந்த இதுல இன்ஃபுளுசரு. செம்மையா இருக்கு. சில்வர் ஜரி தான், ரொம்ப ஆக்வர்டெல்லாம் இல்ல, சாஃப்டா இருக்கு. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். இங்க பாருங்க, இது பிளவுஸ் ரன்னிங்கா ஃபுல்லி சரியா இருக்கு. பிளைனே எங்கேயுமே இல்ல, சாஃப்டா இருக்கு. இத பிளவுஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. வேற லெவல் தான். இதுதான் பல்லு போர்ஷன், இவ்வளவுதான் பல்லு போர்ஷன். அப்புறம் பிளைன்ல இல்ல, இதுவும் ஜக்கார்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. பிளவுஸும் ஜக்கார்டு தான் கொடுத்துருக்காங்க சில்வர்ல. பட் என்ன கேட்டா இந்த பிளவுஸை விட இது வந்து ஃபுல்லி அப்படியே மோனோடோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் கான்ட்ராஸ்ட்ல இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த கலர் பிளவுஸ் வேர் பண்ணி பாருங்க. வேற லெவல்ல காட்டும், சாரிய ஹைலைட் பண்ணி காட்டும். செம்மையா இருக்கும். அதுக்காக தான் இந்த பிளவுஸும் சூஸ் பண்ணேன். சரி, ஒட்டுக்காவே வரட்டும் பாத்துரலான்னு. இங்க பாருங்க, செம்ம மேட்சிங்கா இருக்கா? செம்ம மேட்சிங்கா இருக்கா? ஓகேவா? விஜய் எப்பவுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்றதுல எக்ஸ்பர்ட்னு தெரியும்ல. இது பிளவுஸ் நல்லா சாஃப்டான சில்க் சாரி மாதிரி, அதுவும் என்ன சொல்றது, சில்வர் ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லாவே ஹைலைட் பண்ணி காட்டுது. இங்க பாருங்க இந்த கலரு. சாரி ஆல் ஓவர். இது வந்து ஆக்சுவலா இது உள்பக்கம். இது நான் இதுலயே கட்டி காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்க. சொல் பேச்சு கேட்கும்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க எப்படி ப்ளீட் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ப்ளீட் பண்ணிட்டு போய்க்கலாம். அந்த டுயல் டோனு ஷைனிங்கு, இந்த மைசூர் கிரேப் சில்க்னு சொல்லுவாங்கல்ல, மைசூர் சில்க் அந்த மாதிரி இருக்கு இது பாக்குறதுக்கு. அந்த டுயல் டோனும் இதுவும் சரி. போய் நாங்க ஃபங்க்ஷன் கிளம்பிடுறோம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படிங்கிற மாதிரி. நாங்க எப்பவே ரெடி, பொண்ணு எப்பவோ ரெடி. நாங்கெல்லாம் பிரைட்ஸ் மெய்டா இல்ல கெஸ்டா, அந்த மாதிரி என்னன்னே சொல்ல முடியாத மாதிரி நாங்கெல்லாம் மேக்கப் பண்ணிட்டு போவோம். இங்க பாருங்க, வேற லெவல்ல காட்டுது சாரி. இந்த இந்த ஸ்பேஸுக்கு சுடிதாருக்கு குர்த்திக்கு நிக்க மாட்டேங்குது. பட் வேற இந்த சாரியை நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. தெலுங்கு ஆக்ட்ரஸ் லயா அவங்க ஒரு ஃபங்க்ஷனில் வேர் பண்ணியிருந்த இன்ஸ்பயர்டு சாரீ தான் இது. வந்து 3000+ மிரர் ஒர்க், ஹேண்ட் மிரர் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரையிலும் 3000+ இருக்கும், 5000 இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு செம்ம சூப்பரான கிரேப் மெட்டீரியலில் ஹெவி வெயிட்டோட வந்திருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது.
நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். செம்மையாக இருக்கும். என்ன சொல்கிறது, இதுக்கு 10/10 நான் தாராளமாக கொடுப்பேன். குவாலிட்டி வைஸு, கிராண்ட் வைஸு, கலர் காம்பினேஷன் வைஸு, சேம் டு சேம் ரெப்ளிகா அந்த மாதிரி. ஆக்சுவலாக நான் வந்து இன்ஸ்டா பேஜ்லையெல்லாம் டிஎம் பண்ணி கேட்டால் 7,000லேருந்து 14,000 வரைக்கும் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தப்போ அங்கே ஒரு கடையில் கேட்டப்போ 5.5K சொன்னாங்க. ஐயோ, இவ்வளோ ரேட்டெல்லாம் கொடுத்து பட்டு சாரீ தான் எடுக்கலாம், இந்த சாரியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட்டு மனசே இல்லை. அப்புறம் சரி எதுக்கும் நம்ம மீஷோவில் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட தேட கிடைச்சி விட்டது. மீஷோவில் இல்லாததா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அப்பா என்னோட எக்ஸைட்மெண்ட்டை 100% ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. அதுக்கும் மேலேயே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் பாடி ஃபுல்லாக ஆல் ஓவர் சாரீ ஃபுல்லாகவுமே மிரர் ஒர்க்கு தான். இது ஃபேக் மிரர் எல்லாம் கிடையாது, ஒரிஜினல் மிரர் ஒர்க்கு தான். கொஞ்சம் மிரருங்கனால ஹேண்டில் வித் கேர் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ப்ளவுஸும் அதே மாதிரி தாங்க. பார்டர்லேருந்து எல்லாமே ஃபுல்லி மிரர் ஒர்க்கு, செம்ம கிராண்டாக இருக்கும். நீங்கள் இதை மட்டும் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நைட்டுக்கெல்லாம் கட்டினீங்கன்னா சான்ஸே இல்லை. அந்த மாதிரி எல்லாத்தோட பார்வையும் அந்த மிரரில் தான் இருக்குங்கிற மாதிரி செம்மையாக இருக்குங்க. இதோட குவாலிட்டிக்கும் ஃபுல் மார்க் கொடுக்கலாம், அந்த டிசைனுக்கும் ஃபுல் மார்க் கொடுக்கலாம். இந்த ட்ரெண்டிங்க்கு, இப்போத்த ட்ரெண்டிங்க்கு இவ்வளோ ரேட்டு அஃபோர்டபுளாக கொடுத்ததுக்கும் ஃபுல் மார்க் கொடுக்கலாம். சரி, இதோட பையிங் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ செம்ம தூளா இருந்ததா? ஓகே, மறக்காம லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்காக உடனுக்குடனே வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய். சூப்பரா இருக்கு. தூள் தான். பட்டு சாரி எல்லாம் எங்களுக்கு வேண்டாம்.